Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த கோடைகால கொடி வகைகள் எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நான் அந்த விதை போடுறதோ இல்லை மண்கலவையை பற்றியோ நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் அதை பற்றி ஆல்ரெடி தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த கோடைகால மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது, அந்த நாற்றுகளை எப்படி வளர்த்து மெச்சூராக கொண்டு வரதை பற்றி 2 இண்டிவிஜுவல் வீடியோஸ் தனியாக இருக்குது. வேணுன்றவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோடைகாலன்றது வீட்டு தோட்டத்துக்கு அந்த அளவுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த வெப்பத்தாக்குதல்லாம் செடி ரொம்ப திணறணும். ஆனால் இந்த கோடை காலத்தில் மட்டும்தான் ஒரு சில கொடி வகைகளும் ஒரு சில கொடி பழங்களும் நம்ம வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புடலங்காய், சுரக்காய், அப்புறமா இந்த முலாம்பழம், பூசணி, இந்த மாதிரியான ஒரு சில கொடி வகைகள் வந்து நம்ம இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம வளர்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் பீர்க்கங்காவும் ஒரு சின்ன அந்த குட்டை புடலங்காய், இது அப்புறம் ஒரு முலாம்பழம், இந்த 3 செடி தான் நான் வளர்த்து காட்ட போகிறேன். ஸோ நம்ம இதை வந்து நம்ம டைரெக்டாக அந்த சீட்லிங் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பிளான்டிங் பொறுத்தவரைக்கும் இந்த நாற்றுக்களை நான் வந்து ஒரு சீட்லிங் ட்ரேல விதை போட்டு ஆரம்பித்து அண்ட் இதை வந்து வளர்ந்த நாற்றுக்களை வந்து இந்த 2 to 3 inch கப்பில் மாற்றி இதில் வந்து நான் ஓரளவுக்கு மெச்சூர் வரைக்கும் நான் வளர்த்துறேன். இதுக்கான ரீசன் என்னென்னா, அன்லைக் மொத்த அந்த காய்கறி செடிகள் பொறுத்த வரைக்கும் கொடி வகைகள் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் வெயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு ஒரு சின்ன கப்பில் டபுள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ இந்த கப்பில் அது நல்லா மெச்சூராக வளர்ந்துடும். அதோட வேறுன்றது நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அது ஈஸியாக தாக்கு பிடிச்சி நல்லாவே வளரும். அண்ட் வெல் டிரான்ஸ்பிளான்டிங் இதில் வந்து நான் வேப்ப புண்ணாக்கு பவுடர் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துல ஆட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த வேப்பம் புண்ணாக்கு அந்த புதுசாக இருக்க அந்த வேர்களுக்கு எந்த விதமான பூஞ்சா தாக்குதலோ இல்லை ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாக வராமல் பாதுகாக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஆழமாக நடணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த கொடி வகைகளை பொறுத்திருக்கு அதோட தண்டில் வந்து அதிகமான ஈர சத்து தான் இருக்கும். ஸோ எப்பவுமே அதை சுற்றி ஒரு ஈரப்பதம் மண்ணில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஆழமாக நடுறப்போ ஈஸியாகவே அந்த தண்டுகள் வந்து அழுகிடும். ஸோ அதோட கரெக்டான லெவலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மூடாக்கு போடுறது. இந்த சம்மர் சீசனில் நம்ம என்னதான் செடிக்கு ரெகுலராக தண்ணி விட்டுறோம், அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணிலாம் ஈஸியாகவே வத்திடும். ஸோ இந்த மாதிரி மூடாக்கு போடுறப்போ அந்த வாட்டர் எவாப்ரேஷன்றது ரொம்ப அதிகமாகவே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் அந்த மூடாக்கும் ஈஸியாக மக்கி அதுவே அந்த செடிக்கு ஒரு உரமாக மாறிடும். இந்த கொடி வகையான இந்த செடிகளை வந்து நான் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வளர்க்குறேன். இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்றது ஒரு கொடி வளர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். நாற்று மாற்றி வச்சதுலேருந்து 10 நாள் கழிச்சு நீங்கள் பார்க்கலாம் இந்த முலாம்பழம் அண்ட் புடலங்காய் அப்போ அந்த பீர்க்கங்காயோட கொடிகளில் ஒரு நல்லா வளர்ந்துருக்குன்றத அண்ட் அது நல்லா வேர் பிடிச்சி அதோட அந்த வெயின்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் படர ஆரம்பிச்சிருக்கு. அன்லைக் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இந்த கொடி வகைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இதுதான் செகண்ட் அப்டேட். நாற்று மாற்றி வச்சதுலேருந்து 20 நாள் கழிச்சு இருக்கிற ஒரு அப்டேட் இது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த செடிகள்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சு. எப்பவுமே கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே வர்றது எல்லாமே வந்து ஒரு மேல் ஃப்ளவர் தான் வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் அந்த பிளான்ட் வந்து ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த பூச்சி தாக்குதல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொடி வகைகளில் அதிகமாக இந்த இலைப்பேன் மாதிரியான பூச்சிகள் தான் அதிகமாக தாக்கும். ஸோ இந்த எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த பூச்சி தாக்குதல் ஆரம்பித்த உடனே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல், இல்லைனா அந்த 3G சொல்யூஷன், இல்லைனா பஞ்சகாவியை, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்யூஷனை வச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை இப்போ இந்த செடியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாட்டம் லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஓவராலாக செடிக்கு வந்து இந்த ஒரு பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணுற சொல்யூஷன் ஏதாச்சும் ஒன்று ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். அண்ட் இதுதான் 3வது அப்டேட். கரெக்டாக அந்த நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 30லேருந்து 35 நாள் கழிச்சிருக்க அப்டேட் இதுதான். நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த முலாம்பழம், புடலங்காய் அண்ட் அந்த பீர்க்கங்காய் எல்லாத்துலேயுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் பழம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த டைமில் இந்த செடிக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்மி கம்போஸ்ட், இந்த மண்புழு உரம், இல்லை மண்புழு உரம் மாட்டு ஒரு கலவையை கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த டைம்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாலிட் ஃபெர்டிலைசர், இந்த வெர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா 15 days ஒன்ஸ் கொடுக்குறதுன்றது கரெக்டாக இருக்கும்.
அண்ட் இந்த முலாம் பழத்துல வந்து ஒரு சின்ன டிப் இருக்கு. இந்த பழம் வைக்க ஆரம்பிச்சதுக்கு என்னன்னா, பழம் உருவான இடத்துல இருந்து பக்கத்துல இன்னொரு கொடி ஆரம்பிக்கும். அந்த கொடியை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தொட்டியில தான் இதை வளர்க்குது. நிலத்துலனா அதுல இருந்து ஒரு செடி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பெருசா போகும். ஆனா இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அந்த பிளான்ட்டுக்கு ஒரு எனர்ஜி சேவிங்கா இருக்கும். அண்ட் இந்த பழமும் நல்லா திரட்சியா வளர்ந்து வரும். ஸோ இதுதான் இந்த செடிகளுக்கான 5வது அப்டேட். நீங்கள் பார்க்கலாம், அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த 3 செடிகளோட கொடிகள் வந்து அழகாக படர்ந்து இருக்கு. அண்ட் காய்கறிகளும் அறுவடைக்கு ரெடியாகிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில நாளில் இந்த காய்கறிகள் அந்த பழத்தை வந்து நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணிடலாம். அண்ட் இதுதான் ஃபைனல் அப்டேட். இப்போ வந்து நம்ம இந்த பீர்க்கங்காய் அண்ட் அந்த புடலங்காய் அண்ட் அந்த முலாம்பழம் மூணுத்தையும் நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணி எடுத்துடலாம். ஸோ கரெக்டாக இது நம்ம எது கரெக்டான டைம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறப்போ அது நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதை நம்ம டச் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சம் டைம் விட்டுனா டக்குன்னு இது முத்திடும். அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணி வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கப்போ அறுவடை பண்ணுறது ஓகே, ஆனால் கொஞ்சம் டைம் விட்டிங்கனாலும் அது சீக்கிரமாக முத்திடும். இந்த முலாம்பழத்தை பொறுத்தவரைக்கும் இது நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி அந்த மஸ்க் மெலான் வெரைட்டி கிடையாது. இதுக்கு வந்து மெலடி மெலான் ஒரு தனியாக ஒரு பேர் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ஒரு சைஸ் இருக்காது. பட் ஆனால் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுன்றது மார்க்கெட்டில் கிடைக்கிற முலாம்பழத்தை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கான அறுவடைக்கு டைம் எதுனா நீங்கள் அந்த பழத்தில் பார்க்கலாம், லைட்டாக ஒரு எல்லோ அந்த க்ரீனிஷ்ன்றது ஃபேட் ஆகிட்டு எல்லோ கலராக லைட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் அறுவடை பண்ணி அதை தனியாக வச்சுட்டிங்கன்னா அந்த பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கூட அந்த பழத்தை நேச்சுரலாகவே பழுக்குவேன். இன்கேஸ் நீங்கள் இதிலே பழுக்கட்டும்னு விட்டுட்டிங்கன்னா ஒன்று அந்த பழத்தை வேறு ஏதாச்சும் பறவையோ இல்லை ஏதாச்சும் சாப்பிட்றோம், அப்படி இல்லைனா அந்த பழத்துக்குள்ளேயே சின்னதாக புழு மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு லிக்விட் பேஸ் ஃபெர்டிலைசர் அப்போ இல்லைனா ஒரு சாலிட் பேஸ் ஃபெர்டிலைசர் ஏதாச்சும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் அடுத்து இருக்கிற அந்த காய்கறிகள் அந்த பழங்கள் ஈஸியாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் வளர்ந்துட்டு வரும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த கோடை காலத்தில் இந்த கொடிகள் எப்படி கரெக்டாக வளர்க்குறதுன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, let's stay connected and create a better environment. Thank you.